ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். 45 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த 40 நாளுக்கு அந்த செவ்வாய் பலன் பார்த்தீங்கன்னா உச்சமாக போகிறார் மகர ராசியில். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உச்ச பலனை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிகள் அதிக பலனை அடைய போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. பொதுவாக கடகராசி என்பது எப்பவுமே பேசும்போது பார்த்திங்கன்னா பாசத்தோடு பேசுவாங்க. இப்போ சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா கலகலன்னு பேசுவாங்க. இப்போ புதன் ஆதிக்கம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு அறிவு சார்ந்த விஷயத்த பேசுவாங்க. குரு ஆதிக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்து பேசுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் பெற்றவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்போ கடகராசி என்பது பார்த்திங்கன்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்றவங்க. அப்போ ஒரு தாயுள்ளம் கொண்டு பேசுவார்கள். எப்படி சந்திரன் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ, தேய்புரி வளர்புரி மாறி மாறி வருதோ, அதுபோல் அவங்களுடைய எண்ணங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, நம்ம இப்போ ஒருத்தட்ட அடைக்கலம் போனால் அவங்க காப்பாற்றுவாங்க, நம்ம நம்பிக்கை வரணும்னா அந்த கடகராசி என்பது காப்பாற்றுவாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். புதுசாக திங்க் பண்ணுவாங்க. அதே போல் அதீத பாசம் கொண்டவர்கள், பெற்றோர் மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க. அதிகமாக பாசம் கலந்த பேச்சாக இருக்கும். சரிங்களா? அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம நட்சத்திர பலன்களை நம்ம போடுவோம். சரிங்களா? இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகிறார், 7ல் உச்சமாகிறார். அப்போ முதல்ல செவ்வாய் பகவான்னா யாருன்னு எடுத்துக்குவோம். அவர் எப்போ பயிற்சி வரணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வருகிற 5ஆம் தேதி 5/2/2024 பார்த்தீங்கன்னா 15/3/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள். அதுக்கு அங்கிட்டும் கொஞ்சம் இருக்கிறார். இருந்தாலும் அது வரைக்கும் தான் மகரத்தில் இருப்பார். அப்போ மகரத்தில் உச்சமாகிறார். பொதுவாக நம்ம செவ்வாய் ரத்தக்காரன்னு சொல்லுவோம். உடலில் பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக இருக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் டாக்டர் பார்ப்பீங்க. அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்காதுன்னா அவங்க ஏதாவது கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், செவ்வாய் பலவீனமாக இருப்பார். அவங்களுக்கு தான் பிளட் கம்மியாக இருக்கும். அப்போ ரத்தம் அதிகமாக இருக்கும், என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அவங்க செவ்வாய் உச்சமாக இருப்பார். அத்தகைய நிலை தான் இப்போ உச்சநிலை. அதே போல் இந்த போலீஸ் வேலையை பார்க்கக்கூடியவங்க, இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, மருத்துவத்துறையாக இருந்தால் பல் டாக்டராக இருப்பாங்க, அறுவை நிபுணராக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சமயக்காராக இருப்பாங்க, டிரைவர்ஸாக இருப்பாங்க, கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடிய சேசிபி, லாரி, டிராக்டரு, இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்க்கை ஏற்படணுன்னாலும் செவ்வாய் ஆதிக்கம் வேணும். அதேபோல் ஒரு போட்டியில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் ஆதிக்கம் வேணும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஒரு வீரனாக வர்றாங்கன்னா அவங்கெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம், அசாத்திய திறமை உள்ளவங்க. இந்த மாடுபிடி வீரர்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருப்பார். சரிங்களா? அதே போல் அந்த எந்த விஷயத்தையும் என்னது துணிச்சலாக செய்யக்கூடியவங்க. அதே போல் செவ்வாய் நல்லா இருந்தால் இப்படி. அதே பலவீனாட்டாருன்னு பார்த்தீங்களா, ரவுடிசம், இந்த திருட்டு தொழில் செய்கிறது, இதுக்கெல்லாம் செவ்வாய் தான். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, கிரக சேர்க்கை மாறுபடும். அசுப கிரகங்கள் இருக்கும், எல்லாம் செவ்வாய் பலவீனமாக இருப்பார். வலுவாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் சேர்க்கை இருக்கும். அதெல்லாம் இது மாதிரி ரெண்டும் ஒன்று தான். கிரக சேர்க்கையை பொறுத்து மாறுபடும். அப்போ செவ்வாய் நல்லா இருந்தாருனா தான் உடல் அமைப்பு கட்டுமானமாக இருக்கும். கட்டுமானமாக உடல் அமைப்பு இருக்கும். நல்லா தைரியமாக பேசுவாங்க, துடிப்பில் இருப்பாங்க. வேகத்தை எடுத்தோடனே கை நீட்டுறவங்க யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகம் உள்ளவங்க தான். யோசிக்கவே மாட்டாங்க. யாராவது செவ்வாய் அதிகமாக இருக்கும், அவங்க எடுத்தோடனே அடிச்சிருவாங்க. அதை துடிப்பிடக்கூடிய செவ்வாய் அப்போ என்ன பண்ணுறார், இப்போ 7ல் உச்சமாகிறார். கடகராசிக்கு பார்த்து என்ன பண்ணுவார், அதாவது குடும்பாதிபதியோட 5ஆம் அதிபதியான செவ்வாய் என்ன பண்ணுறார், உச்சமாகிறார். 5க்கு 10 கூடியவர் உச்சமாகிறார். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் சூரியனும் 3 கூடிய புதனோடு சேர்ந்துருக்கார். 3க்கு 11 கூடிய. அப்போ லாப அதிபதியோடையும் உங்களுடைய புண்ணியாதிபதி ப்ளஸ் தொழிலதிபதி கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணுறார், தைரிய விவசாய புதனோடையும் சேர்ந்து உங்களுக்கு 7ல் இருக்கார். சரிங்களா? அப்போ 7ஆம் சனி 8ல் இருக்கார். அப்போ யாரெல்லாம் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்கோ, ஏன்னா இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சனியாக இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காங்களோ சனி பகவான், அவங்களாம் லாபத்தை கொடுத்துரும். சரிங்களா? மறைவு ஸ்தானத்துலேயோ இல்லை வலுவிலேருந்தோ இருந்தால் மட்டும்தான் பாடத்தை போட்டும். அத்தகைய இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இந்த செவ்வாய் உச்சமாவது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நிறைய பேர் வெளிமாநிலம் போயிருப்பீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் வேலை கூட இழந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய காலங்கள் அமையும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போகும்போது உத்திராடத்தில் போகும்போது உங்களுக்கு குடும்ப பிரச்சனை, எல்லாம் இந்த கடகராசி குடும்பத்தில் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனை, வருமானம் இல்லைங்க,
இருந்த வருமானம் போயிடுச்சு அப்படின்னு யாராக சொல்லி அவங்களுக்கு இந்த 45 நாள் காலகட்டம் வருமானம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும், குடும்ப சண்டைகள் தீரும். சரிங்களா? ஏன்னா தனாதிபதியோட குடும்பாதிபதியோடு சேர்ந்துருக்கனால. அதே போல் உங்களுடைய 5ஆம் அதிபதி என்ன பண்ணுறார்? சேர்ந்துருக்கார், உச்சமாகிறார். அப்போ பூர்வீகம் சார்ந்து யாரெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபாதிபதியாக புதன் பகவான் செவ்வாய் சேர்ந்துருக்கார். அப்போ 3ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது, அதாவது தன்மையை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் பாவங்கிறது வெற்றி பாகுவம், களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மனைவி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மனைவி வந்து உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மனைவி சொல்கிற கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் 7வது 8ல் இருக்கனால யாரெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நல்லது. ஏன்னா அஷ்டமச்சனையாக இருக்கனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, கணவனோ மனைவியோ பொதுவாக என்ன பண்ணணும், கொஞ்சம் அனுசரணையாக செல்லணும். சரிங்களா? ஏன்னா 8ல் இருக்கிறனால. அதே போல் புதிதாக எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஜாமீன் போடக்கூடாதுங்க. புதிதாக போய் யாருக்கும் ஜாமீன் போடுறது, அவங்களுக்கு ஏந்திட்டு போகிறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதே போல் இருக்கிற விலையை விட வேண்டாம். அதே போல் என்ன பண்ணுங்க, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சொல்லி போவீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ல் ராகு இருக்கார். அதே போல் உங்களுக்கு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ பணங்காசு விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும். பணங்காசு விஷயமாக கடன் பிரச்சனை யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் கடன் எடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 10ல் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் விஷயத்தில் இருந்த முடக்கம் தீரும். தொழில் தொடங்கக்கூடிய காசு பணம் யார்ட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மண்ணு சேர்க்கை ஏற்படுங்க. ரகசிய என்பது யாரும் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் 2 சென்ட் இடமாச்சும் புதுசாக வாங்குவீங்க. இல்லை ஒரு வீடோ இல்லை ஒரு இடமோ இல்லை வீட்டோட வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அஷ்டம சனி காலத்தில் அதுவும் செவ்வாய் உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக மண்ணுமனை யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 8ல் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார். திடீர் யோகத்தை கண்டிப்பாக மண்ணுமனை சார்ந்து உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா உங்களை 5ஆம் அதிபதி உச்சமாகிறார். இப்போ குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் போட்ட வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை வேணும்னா ட்ரை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக கிடைக்குங்க, அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, சூடை போட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வகையில் வேலை இல்லாதவங்களுக்கு வெளியே போய் வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் வேலை இழந்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வருகிறார். அது உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக ஒரு 10க்கும் 5ஆம் அதிபதியாக வந்து உங்களுக்கு 10க்கும் அவர் தான். அப்போ தொழில் இருந்த பிரச்சனை, தொழில் முடக்கம், தொழில் இருந்த சரிவு, தொழில் இருந்த மந்தத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 7ல் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்புலையும் மனதளவுலையும் நீங்கள் தைரியமாயிருவீங்க. அப்போ தைரியம் வந்துட்டாவே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிடும். அப்போ ஒரு வெற்றிக்கு காரகர், வெற்றிக்கு வந்து உரியவர் யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அனைத்திலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சரிங்களா? மங்களகாரன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் எல்லாமே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் செவ்வாய் வீக் ஆகிட்டாவே உடல்நிலை படுத்துருவான். அப்போ உடல் சரியாக போயிட்டேன்னா ஆகும், நம்ம எந்த வழியும் செய்ய முடியாது. அப்போ உடம்புக்கு காரகன் செவ்வாய் பகவான் தான். சரிங்களா? அதனால் இந்த உடல் வலிமை பெறும் காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு 7ல் செவ்வாய் உச்சமாகும் பொழுது வெற்றியாகும். போட்டி எந்த போட்டியில் போய் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். அந்த வீரதீர செயல் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் போட்டித் தேர்வு, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இன்டர்வியூ இல்லை ஏதாவது நீங்கள் துணிச்சலாக அட்டன் பண்ணலாம். சாமி அஷ்டம சனியாக இருக்குது, நான் ஒரு புதுசாக இன்டர்வியூ போகலாமா, இல்லை இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வருது நான் எழுதலாமா, கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும். ஏன்னா மனைவியிட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள். மனைவிக்கும் உங்களுக்கு தான் என்ன பண்ணும், சில கருத்து வேறுபாடுடைய காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அஷ்டமச்சனி காலத்தில். அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு மனைவி மூலமாக ஆதாயம் தான் கிடைக்கும். மனைவி மூலமாக உங்களுக்கு மண்ணு சேர்க்கை ஏற்படும். மனைவி பேரில் சொத்து வாங்குவீங்க. மனைவிக்காக எல்லாமே செய்யக்கூடிய சூழ்நிலையை நான் 40 நாள் கொடுக்கும். யாரெல்லாம் உடல்நிலை பிரச்சனை, ரொம்ப அஷ்டமச்சனி காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் அனுப்புறீங்க. உங்கள் குடும்ப ஜாதகம் நிறையா பார்க்குறோம். அதில் நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை சாமின்னு சொல்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடல்நிலை சரியாகுங்க. உடலில் வந்து வியாதிகள் தீரும். நீண்ட நாளாக மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்க சாமி, உங்களுக்கு மருத்துவ செலவு எடுக்காமல் அதில் திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? நிறையா ஜாதகம் பார்த்து நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம். அதுக்கு எல்லா ஆதரவு ரொம்ப நன்றி. அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உடலில் இருந்த பிணிகள் நீங்கும் காலமாக இந்த காலகட்டம் அமையும். சரிங்களா? அதில் அஷ்டமச்சனியாக இருக்குது சாமி, அது பண்ணலாமா செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை சக்ஸஸ் ஆகுங்க. அதை நீங்கள் குறித்து வச்சு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அனைத்திலும் வெற்றிக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு அமையும்.